ரோஜா சொல்லுங்க நிம்மதி, நான் ராஜாவை பார்க்கணும். திரும்பி பாருங்க ரோஜா. ஐயோ ராஜா, உங்களை இந்த நிலைமையில நான் பார்க்கணும். எல்லாமே என்னாலதான். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ரோஜாமா, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ அழுவாத. நீ அந்த ஊருக்கு கிளம்பு, நான் எப்படியாவது வெளியே வந்துடுவேன். நான் ஊருக்கு வந்து உன்னை பார்க்குறேன். நிம்மதி, என்னால ராஜாவை பார்க்க கூட சக்தி இல்லை. நிம்மதி, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு. ரோஜா அழாதீங்க ப்ளீஸ். நீங்க அழுவுறதுனால எல்லாம் சரியான போறதில்ல. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். நீங்க ஆதித்யா கிட்ட போய் பேசுனீங்களா? அவன் என்ன சொன்னா? எனக்கு வேற வழியே இல்லை. எனக்கு ராஜா உயிரோட வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆதித்யா சொன்ன கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஐயோ ஆதித்யா, நிம்மதி, ரோஜாவை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். அவ அழுது கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியல. ராஜா ப்ரோ, அவங்க எப்படி உங்களை விட்டுட்டு வருவாங்க? எங்களாலேயே போக முடியல. அவங்கள நினைச்சு பாருங்க. நிம்மதி, அவங்க எங்கேயோ அழுதுட்டு வேகமா ஓடினாங்க. நீங்க போய் அவங்கள பாருங்களேன். நான் ராஜா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படியா? சரி ப்ரோ, நான் போய் என்னன்னு பாக்குறேன். என்ன ரோஜா மேடம், உங்க ஆளு ராஜாவோட நிலைமைய பாத்தீங்களா? சரி, இப்ப சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நீ சொன்ன கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு ராஜாவை விட்டுரு. அப்படி வா வலிக்கு. ஹே, இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு இப்ப கேட்டது உன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு இல்ல. நீ என்ன அரைஞ்ச அந்த ஒரு அறைக்கு நீ உன்னோட லைஃப் லாங் கஷ்டப்பட்டே ஆகணும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு ராஜாவை மட்டும் வெளியே விட்டுரு. விட்டுறேன். அதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டல. அதுக்கப்புறம் அந்த பையனை இங்க வச்சுட்டு நான் என்ன பண்றது? ஆனா நான் எப்படி ஒன்ன நம்புறது? நான் பாட்டுக்கு நீ சொன்ன வார்த்தையை நம்பி அந்த பையனை விட்டுட்டேனா, நீ பாட்டுக்கு அவன் கூட சேர்ந்து கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது ஓடி போயிட்டேனா? இல்ல, சத்தியமா நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு ராஜா உயிரோட இருந்தா அதுவே போதும். அந்த வேலையே என்கிட்ட வேணாம். இந்த சின்சியரா லவ் பண்றதுங்களே, காதல் தான் முக்கியம், கத்திரிக்காய் தான் முக்கியம்னு ரொம்ப ஓவரா பண்ணுங்க. அதனால இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன இவ்வளவு திமிரா பேசுறான்? இவனை என்ன பண்ணலாம்? இவனை ஏதாவது பண்ணி ஆகணுமே. ஐயோ, என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? நான் தான் நீ சொன்ன கண்டிஷன்க்குலாம் ஒத்துக்கிட்டேன் இல்ல. அப்புறம் என்ன வேணும் உனக்கு? சார், அண்ணே, யோ சல்யூட் அடிக்கிற நேரமாயாது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உன் தங்கச்சிட்ட என்னன்னு விசாரி. ரோஜா, சார் என்கிட்ட சொன்னதுல உண்மையா? எவன் கூட சுத்துறதுக்காக இன்டர்வியூ என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க வந்த? சொல்லு. அண்ணே, நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருண்ண ப்ளீஸ். தயவு செஞ்சு ராஜாவை வெளியே விட சொல்லுண்ண. அவரு பாவம், அவருக்கு எதுவுமே தெரியாதுண்ண. ஏய், என்ன பேசுற? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அண்ணா, நீ அத நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுண்ண. எனக்கு இவர சுத்தமா. ராஜசேகர், அந்த ராஜான்ற பையனை பாத்தீங்களா? இல்ல உள்ள லாக்அப்லயே இருக்கட்டும். ஓகே, சொல்லு, என்ன சொல்ல வர? சுத்தமா இல்லண்ண, ஒன்னும் இல்ல. அப்ப சார் சொன்னது உண்மைதான். நீ ஒரு பையனை லவ் பண்ற, எங்க கிட்ட எல்லாம் இன்டர்வியூன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்து அவன் கூட சேர்ந்து ஊரை சுத்துறதுக்காக வந்திருக்க, அப்படித்தானே? அண்ணா, இன்டர்வியூன்னு போய் சொல்லிட்டுலாம் நான் வரலண்ண. இன்டர்வியூலாம் நான் அட்டென்ட் பண்ணிட்டேன். அப்ப யாரடி அந்த பையன்? அவரு நம்ம ஊரு தானே. நானும் அவரும் லவ் பண்றோன்னு. ஏய், என்ன தைரியம்டி உனக்கு? குடும்பமே அரையிற குடும்பமா இருக்கும் போலயே. அண்ணன், என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுன்னு சாவடிச்சிருக்கேன்னு, ஆனா தயவு செஞ்சு ராஜாவை விட்டுருங்க. அவருக்கு அந்த விஷயத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு. சார், நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்களோ அதான் சார் என்னோட முடிவும். இங்க பாருங்க, நான் என்னோட முடிவை ஆல்ரெடி ரோஜா கிட்ட சொல்லிட்டேன். இப்ப உங்ககிட்டயே சொல்றேன். நான் எங்க வீட்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ரோஜா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. இப்ப இவ பாட்டுக்கு இன்னொரு பையனை லவ் பண்ணிட்டு அவன் கூட போயிட்டானா எனக்கு தான் அது அவமானம். அதனால இப்பவே இந்த நிமிஷமே நான் ரோஜா கழுத்துல தாலி கட்டிடுறேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு ஒரு பெரிய மண்டபமா பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க சார்? இதை விட எனக்கு வேற என்ன சார் வேணும்? உங்களோட முடிவுல எனக்கு முழு சம்மதம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
செம்பு, உன் மடியில படுத்தா நல்லா மெத்த மாதிரி இருக்கு செம்பு. நல்லா சுகமா தூக்கம் வருது. காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இடுப்ப சாக்கையிலான்னு செத்த வந்து உட்கார்ந்த, நீ வந்து மடியில படுத்துக்கிட்ட. ஆமா, காலையில இருந்து நீ என்ன வேலை பார்த்த? என்ன வேலை பார்த்தனா? காலையில எந்திரிச்சு நீ டீ போட்டு கொடுத்தியா, அதை குடிச்சேனா அது ஒரு வேலை. அப்புறம் டிஃபன் செஞ்சு கொடுத்தீங்களா, அதை சாப்பிட்டேனா அது ஒரு வேலை. வீடு கூட்டுறதுக்கு விளக்கமாறு எடுன்னு சொன்னியா, அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தனா அது ஒரு வேலை. கூட்டின குப்பையை கொண்டு போய் வெளியே போட்டுவான்னு சொன்னியா அது ஒரு வேலை. அப்புறம் நீ மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வர சொன்னியே, அது கூட ஒரு வேலை தானே. பாரு, ஒரு நாளையில நான் எத்தனை வேலை பார்த்திருக்கேன்னு. அப்ப நானும் தான் என் இடுப்ப சாக்கணும். பாருங்க சுடரு, வேலை இழுத்து போட்டு செஞ்ச நம்மளுக்கு கூட இவ்வளவு அலுப்பு இருக்காது. ஜோஸ்வின், நீங்க ரொம்ப தமாசாவே பேசுறீங்க போங்க. சுடரக்கா, உங்களை விடவா? ஆமா, எங்கம்மா போன பிள்ளைங்கள இன்னும் ஆளே காணா. இந்த சென்னையில புது ஊர்ல வேற போயிருக்குதுங்க, அதான் பக்கு பக்குன்னு இருக்கு. ஏங்கா பயப்படுறீங்க? அதான் கூட நிம்மதி, தங்க புஷ்பம், தமிழ் மொழின்னு இத்தனை பேர் போயிருக்காங்கல்ல, அதெல்லாம் பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுவும் இல்லாம நிம்மதியை விட்டு அந்த சென்னையவே வித்துட்டு வந்துருவா. இருந்தாலும் ஒரு போன போட்டு கேளுக்கண்ணு, என்னமோ ஒரு மாதிரி மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. சரிக்கா, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஹலோ நிம்மதி மா, சொல்லுமா. எங்கடி இருக்கீங்க? எப்படி வருவீங்க? மா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. பிரச்சனையா? என்னடி ஆச்சு? அது வந்துமா, மா இங்க ராஜா ப்ரோவை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. இப்ப நாங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். ஏய், என்னடி சொல்ற? ராஜா தம்பிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? கண்ணு, என்ன கண்ணாச்சு? என் தம்பிக்கு என்னாச்சு? அக்கா அக்கா, பதட்டப்படாதீங்க. நிம்மதி சொல்லுடி, என்னாச்சு? மா, என்னன்னு தெரியலமா. செக் போஸ்ட்ல நிப்பாட்டி ஹெல்மெட் போடல, ஓவர் ஸ்பீட்ல வந்தனே என்னென்னமா சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. ஐயோ, ஏய், இப்ப எந்த ஸ்டேஷன்ல இருக்கீங்க? அம்பத்தூர் ஸ்டேஷன்ல இருக்கோமா. சரி, நீ வை, நாங்க வரோம். கண்ணு, என்னாச்சு என் தம்பிக்கு? ஏதாவது சொல்லு கண்ணு, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஐயோ அக்கா, ஹெல்மெட் போடல, ஓவர் ஸ்பீட்ல வந்தனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நிம்மதி சொல்றான். என்னன்னு தெரியல, நம்ம ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம் வாங்கக்கா. ஹெல்மெட் போடல, ஓவர் ஸ்பீட்ல வந்து அரெஸ்ட் பண்ணா இந்த உலகத்துல முக்காவாசி பேர் ஜெயில தான் இருக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அந்த போலீஸ்? இருங்க, வந்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் இவனுங்க எல்லாம் சரிப்பட்டு வருவானுங்க. என்ன ஆதி, நினைச்சத செஞ்சு முடிச்சிட்ட போல? ஆமா, நினைச்சத செஞ்சு முடிக்கிறதுக்காக தானே சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்ன்ற பதவியை வச்சிருக்கோம் கையில. டேய், நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். ஆனா இது பெரிய லெவல்ல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏய், ஒரு பிரச்சனையும் வராதுடா. இவங்கன்னா சல்லி பசங்க, இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. இல்ல, யாரோட அப்பா அம்மா இங்க பெரிய லாயர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ஏதாவது கூட்டிட்டு வந்து பிரச்சனை ஆயிட போகுதுடா. இது வேற என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்டேஷன். ஒரு பிரச்சனையும் வராது மச்சான், நீ எதுக்கு பயப்படுற? அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அப்பாவை வச்சு ஈஸியா சமாளிச்சிடலாம். என்ன மச்சான், மறந்துட்டியா? எங்க அப்பா டிஜிபில. ஏதோ சொல்றேன். பிரச்சனை வராம இருந்தா சரி. அண்ணன், அண்ணன் என்ன மன்னிச்சிருக்கண்ண. எனக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு நீங்க ராஜாவை தண்டிச்சிட்டு இருக்கீங்கன்னு. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அண்ணா, அவரை வெளியே விட்டுற சொல்லுங்கன்னு. நீங்க சொன்ன ஆதித்யா கேட்பாருன்னு, பிளீஸ்னு. ரோஜா, பேசாம வாயை மூடிட்டு நில்லு. ஆதித்யா சார் என்ன பண்றாரோ, அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் நம்மளோட முடிவும். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்கிறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. புரிஞ்சுதா? அண்ணன், ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோண்ணே. எனக்கு ஆதித்யாவை சுத்தமா பிடிக்கலண்ணே. ரொம்ப திமிரா பேசுற அண்ணன். எப்படி பிடிக்கும்? மனசுல வேற ஒருத்தனை நினைச்சிட்டு இருந்தா எப்படி மத்தவனை எல்லாம் பிடிக்கும்? பாரு, கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். அதுவும் உனக்காக இல்ல, ஆதித்யா சாருக்காக. அவரை கல்யாணம் பண்றதா இருந்தா என் கூட வா. அப்படி இல்ல, அவன் தான் வேணும் இவன் தான் வேணும்னு நினைச்சிட்டு இருந்த, அப்படியே இங்கே செத்து போயிடு. எனக்குன்னு ஒரு தங்கச்சியே இல்லைன்னு நான் அப்படியே தலைமொழிகிட்டு நான் பேசாம ஊரை பார்த்து போறேன். அண்ணன், அண்ணன், நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கலண்ணே. எனக்கு ராஜா கூட வேண்டாண்ணே. அவர் உயிரோட இருந்தா எனக்கு அதுவே போதும்ண்ணே. அண்ணன், நீ சொல்லி ராஜாவை ரிலீஸ் பண்ண சொல்லுண்ணே. அண்ணன் ப்ளீஸ், நான் ஆதித்யா கிட்ட போய் பேசுனேன். போதும், நிறுத்து ரோஜா. சொன்னதே சொல்லிட்டு இருக்க. அதான் ஆதித்யா சார் சொல்லிட்டார்ல, அவர் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் ராஜாவை ரிலீஸ் பண்ணுவாரு. அது வரைக்கும் அமைதியா நில்லு. சும்மா அழுதுட்டு இங்க சீன் போட்டுட்டு இருக்காத. ஐயோ தம்பி, தம்பி, என்னடா அது? இந்த நிலைமையிலடா நான் உன்னை பார்க்கணும். கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? யார் யாரோ என்னென்னமோ தப்பு பண்றாங்க. என் தம்பி ஒரு எறும்புக்கு கூட கெட்டது நினைச்சதில்ல, அவனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ராஜாண்ணே, உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணே. ஐயோ தம்பி, என்னால உன்னை பார்க்கவே முடியலடா. ஜோஸ்பின், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ அக்காவை கூட்டிட்டு கிளம்பு. ரோஜாவையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் வர வரைக்கும் நீ தான் அக்காக்கும் ரோஜாக்கும் தைரியம் சொல்லணும்.
தம்பி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எங்க சம்பந்தி பெரிய லாயரா இருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக தான் இந்திரன் தம்பி எல்லாரும் போயிருக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க தம்பி. கண்டிப்பா நீங்க சீக்கிரமாவே வெளியே வந்துருவீங்க. அம்மா கொஞ்சம் அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. ரோஜாவையும் பாத்துக்கோங்க. அவ வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்காம்மா. ப்ளீஸ்மா அவளை பாத்துக்கோங்க. தம்பி அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க நல்லா பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க தம்பி. உங்களை பார்த்தாதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எதுக்கு தான் இவனுங்கெல்லாம் இப்படி பண்றானுங்களோ. இவளை பண்றானுங்களே இவனுங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. நாசமா தான் போவானுங்க. சார், ராஜான ஒருத்தரை நீங்க தேவையில்லாம பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவர் எங்க? நாங்க அவரை இப்பவே பார்க்கணும். யோ, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கோயம்பேட் மார்க்கெட்டா? இஷ்டத்துக்கு வந்து எல்லாரும் ராஜா இருக்காங்களா, அவன் இருக்கானா, இவ இருக்கானான்னு கேட்டுட்டு சும்மா சும்மா போய் அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க என்ன அவரை டைம் பாஸ்க்கு இங்க ஒளிச்சு வச்சு கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுதுல. சார், என்னோட பேரு மேகநாதன். நான் இங்க ஹைகோர்ட்ல சீனியர் லாயரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன வேணும்? உங்களுக்கு தெரியாத ரூல்ஸ் ஒன்றும் இல்ல. இங்க எல்லாமே ரூல்ஸ் படி தான் போய்கிட்டு இருக்கு. சும்மா எல்லாரும் வந்து அவரை பார்க்கணும்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் என்ன ரீசன்காக அவரை பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், வித்தவுட் ஹெல்மெட் சார், ஓவர் ஸ்பீடு, அதெல்லாம் கூட விடுங்க. இன்டர்வியூ நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனில போய் இவர் ஒரு பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இது போதுமே சார். அப்படியா சார்? அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் எங்க சார் காணோம்? சார், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க. அவங்க ஒண்ணு இங்க குடும்பம் நடத்த வரல. இங்கே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓகே சார். அந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? கம்ப்ளைண்ட்டையா? அது இருக்கு உங்களுக்கு? சார், என்னோட கிளைண்ட் மேல நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ அது என்ன குற்றச்சாட்டுன்னு நான் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு சார். நீங்க கம்ப்ளைண்ட்டை முத காமிங்க. ஷோ, நம்ம கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. யோ, கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அவன் அங்க எதுவும் பண்ணல. நானாதான் இல்லாத பொல்லாத கேஸ் எல்லாம் அவன் மேல போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். போதுமா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? டேய் சந்துரு, இருப்பா. சார் பேசிட்டு இருக்காருல, அவர் முழுசா பேசட்டும். சார், நீங்க சொல்லுங்க சார். யோ, இப்ப என்ன தெரியணும் உனக்கு? இப்படி இல்லாத பொல்லாத கேஸ் எல்லாம் போட்டு பொய் சொல்லி அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன சார் காரணம்? அது என்னோட பர்சனல் விஷயம். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஹோ, அப்ப நீங்க உங்களோட சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்ன்ற பவரை யூஸ் பண்ணி ஒரு அப்பாவி பையனை தேவையில்லாத கேஸ் எல்லாம் போட்டு அவனை அடிச்சு துன்புறுத்தி ஜெயில போட்டிருக்கீங்க, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இப்பதான் நீ என்னோட பாயிண்டையே புரிஞ்சிருக்க. ஆமா, அதுதான் உண்மை. வாவ் வாவ் வாவ், சூப்பர். Hello, Mr. Aditya Arunachalam, Senior Inspector of Police. I am Nivedita Karthikeyan, Special Director General of Police, Special DGP. Madam, please come inside. என்ன மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம், வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டே இருப்பீங்களே. சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு என்ன வார்த்தையே வரல இப்போ? ஐயோ மேடம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க உள்ள வாங்க, உட்காருங்க மேடம். மேகநாதன் சார், தேங்க்யூ சோ மச். நீங்க மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இங்க வந்திருந்தீங்கன்னா இங்க என்ன நடந்துச்சுன்றத நான் பார்த்துக்கவே முடியாது. இப்போ நான் லைவாவே பார்த்துட்டேன். இந்த லைவ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இந்நேரத்துக்கு சிஎம் ஆஃபீஸ்க்கும் டிஜிபிக்கும் ரீச் ஆயிருக்கும். இனிமே அவங்க எடுக்கிற டிசிஷனுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேம் சைன் பண்ணி நம்மளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ மேடம். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. நோ மென்ஷன் சார். நீங்க எவ்வளவு பெரிய லாயர், நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? அண்ட் மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம், கவுண்ட் யுவர் மினிட்ஸ். எல்லாரும் கவுண்ட் யுவர் டேஸ்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கவுண்ட் யுவர் மினிட்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆதித்யா அருணாச்சலம் என்ன ஆக போறான்னு எங்களுக்கே தெரியல. என்னது இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு ஸ்பெஷல் டிஜிபி நேர்ல வந்திருக்காங்க? அண்ணே அண்ணே, என்னன்னா ஆச்சு? ராஜா வெளியே வந்துருவாரு அண்ணே. அண்ணே அவங்களாம் யாருன்னு? மேடம், சாரி மேடம். இந்த ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ண மாட்டேன். ஐ எம் சாரி மேடம். தப்பு முத வாட்டி பண்ணாலும் கடைசி வாட்டி பண்ணாலும் தப்பு தப்பு தானேப்பா? சார், மேடம், கலெக்டர் அம்மா வந்துட்டு இருக்காங்கன்னு அவங்க பிஏ ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம். என்ன மிஸ்டர் ஆதித்யா இப்படி முழிக்கிறீங்க? நான் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஜெயஸ்ரீ முரளிதரன். தெரியும் மேடம். குட் மார்னிங். என்ன ஆதித்யா ரொம்ப பயத்துல இருக்கீங்க போல. மதியானம் லஞ்ச் டைமே வந்தாச்சு, இப்பதான் குட் மார்னிங்கே சொல்றீங்க.
ஓகே, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சிஎம் செல்ல இருந்து டிஜிபில இருந்து எல்லாருமே சைன் பண்ண லெட்டர் எனக்கு இப்ப ஃபார்வர்ட் ஆயிருக்கு. அதை நான் இப்ப படிக்கிறேன், கேளுங்க. மிஸ்டர் ஆதித்யா, உங்க மேல 5 குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது எல்லாமே நான் ஒன்னொன்னா படிக்கிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் திங், வித்வுட் ஹெல்மெட் அண்ட் ஓவர் ஸ்பீடுக்கு ஃபைன் தான் கண்டிப்பா போடணும். ஆனா சம்பந்தமே இல்லாம நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவர் செல்லுல தூக்கி போட்டிருக்கீங்க. எஃப்ஐஆர் காப்பி இல்லாம செல்லுல யாரையும் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இது 2வது குற்றச்சாட்டு. இந்த 2 குற்றச்சாட்டுகளுக்கும் சேர்த்து யூ ஆர் depromoted from senior inspector to inspector. உங்களோட பர்சனல் ரீசனுக்காக உங்களோட பவரையும் சட்டத்தையும் மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்க. அதை நீங்க உங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டீங்க. இது 3வது குற்றச்சாட்டு. ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட மேக் பண்ணி ஒரு அப்பாவி பையனை ஜெயில போட்டு அவனை அடிச்சு துன்புறுத்தி இருக்கீங்க. இது 4வது குற்றச்சாட்டு. இது 2த்துக்கும் சேர்த்து யூ ஆர் depromoted from inspector to sub inspector SI. And finally, you are senior inspector of police in Karur district. But இங்க சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஸ்டேஷன்ல உங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்க. That is totally against of law and order. இதுதான் 5வது குற்றச்சாட்டு. இந்த 5 குற்றச்சாட்டுகளுக்கும் சேர்த்து you are depromoted from senior inspector to sub inspector with 6 months of suspension. 6 months? Suspend? And you, Mr. George Fernandez. Ma'am? மிஸ்டர் ஆதித்யா கூட சேர்ந்து நீங்களும் உங்களோட பவரை உங்களோட ஸ்டேஷன்லயே மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்க. So you are depromoted from senior inspector to inspector with 3 months of suspension. 3 months? மேம், இதெல்லாம் நான் செய்யல. ஆதித்யா தான் இதெல்லாம் பண்ண சொன்னோம். ஆதித்யா போய் கிணத்துல குதிங்கன்னு சொன்னா குதிச்சிருவீங்களா? Don't you have sense? கான்ஸ்டபிள், அந்த பையனை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. நல்ல வேலை, எப்படியோ ராஜா வெளியே வர போறாரு. இந்த ஆதித்யா நாட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. ஐயோ ராஜா, அண்ணன் நான் ராஜாவை பார்க்கணும். எனக்கு கையை விடுன ராஜா. என்னது, அவனை பார்க்க போறியா? கொஞ்சமாவது மண்டையில அறிவு இருக்காடி உனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானடி சொன்னேன் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு யாரையுமே வேணாம், நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. இப்ப என்னடி அவனை பார்த்தோன்னே ஓடுற? அண்ணன் இப்பவும் சொல்றேன்னு, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு. ஆனா ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு மட்டும் வரேன்னு, பிளீஸ்ண்ணே. அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். ஏய், கூட வாடி. அண்ணன் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன்னு. எதுவுமே பேச மாட்டேன்னு, பார்த்துட்டு மட்டும் வரேன்னு. ஏய், வாடி சொல்றேன்ல, வாடி. மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். என் தம்பியை நீங்க தான் மேடம் காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. அம்மா, என்ன பண்றீங்க? எந்திரிங்கம்மா. உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? ஏன் காலையில போய் விழுறீங்க? மேடம், என் தம்பி அங்க குத்துயிரும் கொலையுருமா கிடந்தான். அவனை உயிரோட எனக்கு திருப்பி கொடுத்திருக்கீங்க. உங்க கால்ல விழுறதுல தப்பே இல்ல மேடம். அவன் இது வரைக்கும் யாரு வம்பத்தம்பக்கும் போனதில்ல, எந்த பிரச்சனைக்கும் போனதில்ல மேடம். அவனால 4 பேருக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. அவனுக்கு இப்படி ஒரு நிலைமையான நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேடம். செம்பாக்கா, சாரிக்கா, என்னாலதான் உங்க தம்பிக்கு இப்படி ஒரு நிலைமை. இந்த பிரச்சனை யாரால வந்துச்சு, எதனால வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது மேடம். ஆனா என் தம்பி உயிரோட எனக்கு கிடைச்சிட்டான், அது போதும் மேடம் எனக்கு. வாடி, திரும்பி பார்க்காம வா. நான் ஆரம்பத்துல பயந்த மாதிரி என்னாலே ராஜாக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவருக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என்னால அவரு கஷ்டப்படக்கூடாது. ராஜா, நீங்க எப்போதுமே எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். மிஸ் யூ ராஜா, நான் போறேன். மிஸ்டர் ராஜா, ஆதித்யா அண்ட் ஜார்ஜ் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டது விதமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார். பரவாயில்ல மேடம், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க சரியான தண்டனை கொடுத்திருக்கீங்க, அது எனக்கு போதும். சார், எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்திருக்கிறதுனால எங்க சைடுல இருந்து உங்களுக்கு எல்லா சலுகைகளும் செய்ய சொல்லி ஆர்டர் வந்திருக்கு சார். நீங்க ஊருக்கு போற செலவு, அங்க போய் இவங்க அடிச்சதுனால வந்த ஹாஸ்பிட்டல் செலவுன்னு எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, அதெல்லாம் வேணாம் மேடம், நீங்க இப்ப வரைக்கும் பண்ணதே போதும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க மட்டும் வரலன்னா நான் இந்நேரத்துக்கு எப்ப வெளியே வந்திருப்பேன்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி மேடம். இட்ஸ் ஓகே சார். நிவேதிதா, ஆதித்யா கிட்டயும் ஜார்ஜ் கிட்டயும் இந்த ஆர்டர்ஸ்ல எல்லாம் சைன் வாங்கிட்டு வாங்க. ஓகே மேடம். ரோஜாமா, நான் வெளியே வந்துட்டேன். உன்னை பார்க்கணும் ரோஜாமா, எங்க இருக்க நீனு? இந்த நொடிகள் கனவே எனவே உறவே, சத்தமிட்டு சொல்லிவிட்டு முத்தமிட்டு தள்ளிவிட்டு போ உறவே.